பாலக்காட்டிலிருந்து வருகை தந்துள்ள குருமணிகண்டன் ஜோதிட ஆசிரியர் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள், ஆர்வலர்கள், ஜோதிடர்கள், ஜோதிட வல்லுநர்கள் எல்லாருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் குருமணிகண்டன், கேரளா, பாலக்காடு. சங்கமம் ஜோதிட அறக்கட்டளைன்னு நம்மளும் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கோம். இப்போது நான் பேச போகிற ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 பாவகத்தையும் 6 லக்கண புள்ளி இயக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நான் பேசுகிறேன். இதைத்தான் வந்து இப்போ நம்ம வகுப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் இப்போ அந்த 12 பாவகங்களும் ஒரு லக்கணம் தானே நம்ம இயக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நான் 6 லக்கண புள்ளியும் 6 லக்கணமும் இயக்குது, அது அந்தந்த தேவைக்கு தகுந்த மாதிரி இயங்குது அப்படின்னு நம்ம வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய, சின்ன வயசு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய் இவர்களுடைய பாவகத்தில் கிரகங்கள் இருந்து அந்த சூரியனும் செவ்வாயும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன வயசு திருமணங்கிறது எப்பவுமே இருக்கும். சின்ன வயசு திருமணம் அந்த வீட்டில் இருக்கும். அது ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் இருக்கும், பெண் வீட்டில் இருந்தால் பெண் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கோம். அந்த பார்த்த விவரத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது சூரியனும் செவ்வாயும் ஒரே நட்சத்திரத்தில், அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரத்திலோ இல்லை சூரியனுடைய நட்சத்திரத்திலோ இருந்தால் அந்த வீட்டில் சிறுவயது திருமணம் உறுதியாக இருக்கும். அந்த சூரியன் செவ்வாய் ஆண் வீடு பெண் வீடாக இருந்தால் அந்த வீட்டில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே சிறுவயது திருமணம் இருக்கும். அப்போது பெண்ணாக இருந்தால் எத்தனை வயசுலேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இந்த 14 வயசுலேருந்தே திருமணம் இருக்கும் அந்த வீட்டில். ஆணாக இருந்தால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசுலேருந்தே திருமணம் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரே நட்சத்திரத்திலோ இல்லை அவரவர் நட்சத்திரத்திலோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் 2 திருமணம் செய்தவர்கள் உறுதியாக இருப்பார்கள். சூரியனும் செவ்வாயும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிற அமைப்போ இல்லை அவரவர் நட்சத்திரத்தில் இருக்கிற அமைப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்தால் அந்த வீட்டில் 2 திருமணம் செய்தவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அப்போது இந்த ஏன் இப்போ திருமணம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையே மெயினாக எல்லாருக்கும் திருமணம் ஆகலை. திருமணம் தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. 35 வயசாயிருச்சு, 40 வயசாயிருச்சு, 27 வயதாகிவிட்டது, திருமணம் ஆகலை. அது என்ன, நாங்கள் போய் எல்லா பரிகாரம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் திருமணம் ஆக மாட்டேங்குது, திருமணம் தள்ளிகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் இப்போ முக்கால்வாசி எல்லா பக்கம் நடக்கக்கூடிய பேச்சாக இருக்குது. அப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண புள்ளி திருமண லக்னம்னே ஒரு திருமண புள்ளி திருமண லக்னத்தை கண்டுபிடிக்கிறோம். அப்போது அந்த திருமண புள்ளியும் திருமண லக்னமும் இந்த வயசில் தான் அந்த ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ திருமணம் ஆகுன்னு உறுதியாக சொல்லுது. அது வந்து மறைய பெற்றிருந்தாலோ இல்லை அது 6, 8, 12 அமைந்திருந்தாலோ அந்த திருமண புள்ளி திருமண லக்னம் திருமண தாமதத்தை குறிக்கிறது. அது 3மே மறைஞ்சிருந்தாலும் திருமண புள்ளி திருமண லக்னம் அந்த லக்னம் என்ற நாதன் 3 மறைஞ்சிருந்தால் திருமணமே இல்லைன்னு சொல்லுது அந்த ஜாதகத்துக்கு. அதே இந்த திருமண புள்ளி திருமண லக்னம் 2 சுபகிரகங்களோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு 2 திருமணங்கிறது உறுதியாக சொல்லுது. அப்போது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம ஜாதகத்தில் பார்த்து உறுதியாக ஒரு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3000-4000 ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பை எடுத்து வச்சுருக்கேன். அந்த அனுபவத்தை தான் அப்புறம் நான் படித்து அதை வகுப்பாக போட்டு இப்போ ஒரு 15-20 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் அடுத்த வகுப்புக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது ஒரு திருமணம் இந்த வயதில் தான் நடக்கும், ஒரு திருமணம் இந்த அந்தரத்தில் இந்த தசா புத்தி இந்த கிழமை நடக்குங்கிறது உறுதியாக நம்மளால் எடுக்க முடியும். ஜாதகத்தில் அது இருக்குதா இல்லையாங்கிறது சொல்ல முடியும். ஒரு திருமணமாக 2 திருமணமாங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தொழிலும் அப்படி தான். ஒரு தொழில் இந்த வயதில் தான் தொழில் வந்து நிலையாக இருக்குது அப்படின்னு முடிவாகி போச்சுன்னா, அந்த வயதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இல்லை அந்த வயதில் அந்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாலும் இல்லை அந்த வயதில் நாம்
சரிவர நம்ம இயக்கத்தை செயல்படுத்தினால் வெற்றி பெற முடியும் தொழிலில் அப்படிங்கிறதுக்கு தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு இருக்குது. அந்த தொழில் புள்ளி தொழில் லக்னம் தான் ஒருத்தரை இயக்குது. அதே போல் தசாநாதன், அதாவது பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய தசாநாதனை இயக்கக்கூடிய குபேர புள்ளின்னு ஒன்று இருக்குது. அந்த குபேர புள்ளி தான் அவங்களுக்கு எல்லா தசையுமே இயக்குது. அந்த ஒரு புள்ளி தான், அந்த ஒரு நட்சத்திரம் தான் அவங்களுக்கு நடக்கக்கூடிய 9 தசையை இயக்கக்கூடிய சக்தியாக வருது. அதையும் நான் ஒரு 3000-4000 ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ அந்த மாதிரி குபேர புள்ளி குபேர லக்னம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து நம்மளால் வெற்றி பெற முடியும். ஒரு ஜாதகர் வந்தால் அந்த ஜாதகரை எந்த முறையில் வெற்றி பெற வைக்க முடியுங்கிறது அந்த ஜாதகத்தில் ஒளிந்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்கலாம். அது எல்லா ஜோதிடராலையும் முடியும். ஒவ்வொருத்தர் நிறைய பேர் நிறைய விதத்தில் இருப்பாங்க, செய்வாங்க, செயல்படுத்துவாங்க, வெற்றி பெறுறாங்க. இல்லைனால சொல்லலை. நம்மளும் இந்த ஒரு முறையை பயன்படுத்தி வெற்றி பெற வச்சிட்ருக்கோம். இப்போ நான் இந்த துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமாக இருக்கேன். ஒரு 20 வருஷமாக அனுபவமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த தொழிலில் இப்படித்தான் இருக்கணும். அதாவது ஜோதிடங்கிறது உணர்ந்து சொன்னால் அது எல்லாருக்கும் புரிய வைக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொன்னால் யாருக்கும் உணர வைக்க முடியாது. அப்போ ஜோதிடங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணரணும். பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு ஜோதிடர் ஜோதிடமாக பார்த்தாருன்னா அவர் உணர்றாருன்னு அர்த்தம். பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு ஜோதிடர் தனக்கானதாக பார்க்கல அப்படின்னா அவர் அதை புரிஞ்சுக்கிறாருன்னு அர்த்தம், உணரலைன்னு அர்த்தம். அப்போ உணர்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடம் அவருக்கு வெற்றியை தருகிறது. அதே போல் இப்போ குரு பார்த்தீங்கன்னா தான் வீட்டுக்கு 12ல் இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த வீடு இப்போ நம்ம அருள் தத்துவம், பொருள் தத்துவம், தாது, மூலம், ஜீவன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. அதில் அருள் தத்துவத்தில் இருந்தால் அங்கு அருளால் ஜெயிக்க வைக்கிறார். பொருள் தத்துவத்தில் இருந்தால் அங்கே பொருளால் ஜெயிக்க வைக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதை புரிஞ்சு அதை செயல்படுத்த ஆரம்பித்தோம்னா நம்ம வெற்றி வர போகிறோம். ஏன்னா இருக்கிறதே குரு தானே பெரிய கிரகம்னு சொல்கிறோம். அப்போது அந்த குரு தான் வளர்ச்சியை தரக்கூடிய கிரகமும். அப்போ வளர்ச்சி கிரகமும் குருவும் சேர்ந்துருக்கும். அப்போ சூரியனை வளர்ச்சி கிரகங்கிறோம். ஏன்னா குரு அவர் கூட சேர்றப்ப நம்ம என்ன சொல்கிறோம்? சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அனுஷ்டானமான கிரகம்னு சொல்கிறோம். அனுஷ்டானமான பூஜை புரஸ்காரமெல்லாம் அங்கே வரும்னு சொல்கிறோம். அப்போது அந்த குரு தான் நம்மளை மையப்படுத்துகிறார். அதனால தான் என்ன சொல்கிறோம்? குருவில்லா வித்தை குப்பையிலேன்னு சொல்கிறோம். குருவில்லா வித்தை குப்பையிலே. குரு இருந்தாருன்னா அது கோபுரத்துக்கும் போகும். அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம குருவோட சாநித்தியத்தோடு செய்யணும். குருவோட சங்கல்பம் இல்லாமல் செய்கிறப்போ திருகோட நம்ம பக்கத்தால் வரமாட்டார். குருவோடைய சங்கல்பம் நமக்கு எப்பொழுது வேணும். அப்போது ஒரு விஷயத்தை உணரும் பொழுது குரு ஆசீர்வாதம் செய்கிறார் என்று அர்த்தம். ஒரு விஷயத்தை உணரும் பொழுது குரு ஆசீர்வாதம் செய்கிறார் என்று அர்த்தம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நம் மாணவனாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் மாணவனாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போது உணர்தல் புரிதலை தரும், புரிதல் உணர்தலை தராது. அப்போது அதனால் ஒரு எல்லா ஜோதிடரும் முறையாக நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிற விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தரை நாம் குறை சொல்லாமல் இருக்கிற விஷயத்தில் என்னென்ன இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியை உண்டு பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த குருவை தேடணும், அதை உருவேற்றணும். அந்த உரு நமக்கு பெருமையை தரும். அப்போது ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்கள் ஒளிந்திருக்கிறது. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆண்நிலை பாலகிருஷ்ணன் ஐயா 9 நவகிரகங்களுக்கும் கரூருக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கார் நவகிரக பரிகார ஸ்தலம்னு. அதை நம்ம ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர் அதுக்கான முயற்சி எடுத்து அதை இன்றைக்கி விழாவை கொண்டாட வைக்கிறார். அப்போ அதுக்கு நம்ம நல்ல பாராட்டணும், அவருக்கு வாழ்த்து சொல்லணும், ஒரு கைத்தட்டல் சிறப்பாக கொடுக்கணும். அப்போது இது எல்லாருமே செய்யலையே, யாருக்கு அது தோணலையே? கரூரில் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாருக்கும் தோணலையே. அப்போ அந்த கரூர், இப்போ கரூர்னாவே பொதுவாக 5ஆம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கரூர்னாவே 5ஆம் இடம் வேலை செய்யுது, 9ஆம் இடமும் வேலை செய்யுது. ஒரு நிமிஷம் என்னாச்சு? அப்போது இந்த கரூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே 5ஆம் இடத்தை தான் வலுப்படுத்துது. ஏன் பேரே கரூர், கருவூரார், அப்படி வலுவான அமைப்பில் இருக்குது. 5ஆம் இடம் தான் நம்ம கரூர்னு சொல்கிறோம். கருவூராரையே 5ல் தான் வைக்கிறோம். பேர், புகழ், அந்தஸ்து, நிலையான வருமானம், இது எல்லாத்தையுமே 5ஆம் இடத்தை சொல்கிறோம். அப்போ அந்த 5ஆம் இடத்தை வலுப்படுத்துறதுக்காக ஆண்நிலை பாலகிருஷ்ணன் ஐயா என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லா ஜோதிடர்களும் இங்கே வலுப்பெறணும்னு சொல்லி இந்த இடத்த வலுப்படுத்திட்டார்.
அப்போ இந்த 5ஆம் இடம் வலுப்பெற்றா இந்த 5ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பார்வையே 9ஆம் இடத்துக்கு வரும். 5ஆம் இடம் வலுப்பெற்றா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடமா வரும். எல்லா ஜோதிடர்களுக்கும் இங்கே வந்தால் பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். அந்த பாக்கியத்தை பெறறதுக்காக தான் நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கோம். அப்போது அந்த பாக்கியம் வலுப்பெறும். அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு என்னென்ன செயல்படுது? 5ஆம் இடம் செயல்படுது, 9ஆம் இடம் செயல்படுது. இந்த 5, 9 செயல்படுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். அதை நிலையாக காத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியமும் இங்கே தான் கிடைக்குது. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும், ஜோதிட ஆசான்களுக்கும், ஜோதிட அறக்கட்டளை நடத்துபவர்களுக்கும் இப்போ நாம் நன்றி சொல்லணும். ஏன்? எல்லாரும் அதை செய்ய முடியறதில்லை. எல்லாரும் இணைச்சு அதை சமாதானமாக கொண்டு போக முடியறதில்லை. அதை சமாதானமாக கொண்டு வரணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாரோடையும் இணையணும்னு நினைக்கிற அந்த உருவம் தான் ஒவ்வொரு ஜோதிட அறக்கட்டளையிலும். அதன் உயிர் தான் எல்லா ஜோதிடர்களும். அப்போ அந்த உருவமும் உயிரும் சேர்ந்தால் தான் நடமாட முடியும் இல்லையா? அந்த நடமாட்டம் தான் நம்ம சொல்லக்கூடிய வாக்கு. காற்றில் எண்ணலைகளால் நம் வாக்குகள் நடமாடுகிறது. நம் வாக்குகளால் பல பேர் வாழ்க்கைகள் மாறுகிறது. ஏன்னா ஜோதி ப்ளஸ் இடர், ஜோதிடர். ஒரு ஜோதிடர் பல இடர்களை தீர்த்து தர முடியுங்கிறது ஜோதிடர்களுக்கு மட்டுமே முடியும். வேற யாருக்கும் செயல்படாது. வேற யாருனாலே செய்ய முடியுங்களா? ஒருத்தர் ஒரு இடரை தீர்க்க முடியுமா? ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு 9 கிரகத்தை பார்த்துட்டு வேற யாராவது செய்ய முடியுமா? யாரும் செய்ய முடியாது. ஒருத்தர் நட்சத்திரத்தில் கலக்கிறாரு, ஒருத்தர் ராசியில் கலக்குவார், ஒருத்தர் லக்னத்தில் கலக்குவார். ஆனால் எல்லாரும் கலங்கிறது ஜோதிடத்தில் தான். அந்த ஜோதிடம் சிறப்பாக எல்லாரும் செய்கிறாங்க. நம்ம எல்லாரும் செய்வோம், எல்லாரும் வெற்றி பெறுவோம். இதை நடத்துபவரை எல்லாரும் பாராட்டுவோம், எல்லாரும் அவருக்கு கை கொடுப்போன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த ஆநிலை பாலகிருஷ்ணன் ஐயாவிற்கும், வாருங்கள் வளருவோம் என்ற அறக்கட்டளைக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாம் திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னன்னு வர பிப்ரவரி 22ஆம் தேதி, 21ஆம் தேதி, 21, 22 வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்போடைய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் எந்த வயதில் திருமணம் நடக்கும், எந்த அந்தரத்தில் நடக்கும், எந்த தினத்தில் நடக்குங்கிறத ஒருத்தர்னால துல்லியமாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியுங்கிறத நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி தொழிலும் அதே மாதிரி தான் எந்த வயதில் நிலைக்குன்னு சொல்லி எடுக்கிறோம். பிப்ரவரி 21ஆம் தேதி, 22ஆம் தேதி 2 நாள் தங்குமிடம், உணவு இலவசம், 3500 ரூபா. அதுக்கு நம்ம குரு காணிக்கையை வாங்குகிறோம். விருப்பம் உள்ளவங்க பயன்பெற்றிருக்கலாம், பயன்பெறலாம், படிக்கலாம், செயல்படுத்தலாம். திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம். எனது ஃபோன் நம்பர் 8593970214, 8593970214. குரு மணிகண்டன், கேரளா, பாலக்காடு, சங்கமம் ஜோதிட அறக்கட்டளை. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.